It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. எப்ப பார்த்தாலும் மேடமே உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. மேடம் நீங்க கேள்வி கேட்கணும், கிரிட்டிக்கலா என்ன கேள்வி சார் கேட்பீங்க? ஏமா நீங்க எப்படி இப்படி ஒரு சொல்யூஷனை உடனடியா கொடுக்க முடியாது? இந்த விதை நீங்க எப்படி சார் கத்துக்கிட்டீங்க? நட்ட நடுவுல வந்து நின்று இந்த பொண்ணுக்கு இந்த பையனை முடிவெடுத்து டிக்ளேர் பண்றது இவர் தான் பண்ணுவார். வணக்கம் மோகன் சார். வணக்கம் மீரா மேடம். வணக்கம்மா. வாழ்த்துக்கள் சார். கங்க்ராச்சுலேஷன் மேடம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார் எக்ஸ்க்ளூசிவ் மோகன்ற அந்த ப்ரோக்ராம் வந்து 200வது எபிசோட் வந்துட்டோம் சார். நம்ம 4 வருஷமா சோசியல் மீடியால ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இது. சோ அதை இப்ப கொண்டாடுறதுக்காக தான் இப்ப நம்ம வாழ்த்துக்கள் சொல்றேன் நானு. கை தட்டிடலாமா? இந்த எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸை பேஸ் பண்ணி பண்ற எக்ஸ்க்ளூசிவ் மோகன் அப்படிங்கிற சர்வீஸ் வந்து 200வது வாரத்தை கடக்கிறது. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எங்களுக்கு. ஸோ அதனால எங்க டீம்லாம் இப்போ சேர்ந்து உங்ககிட்ட கொஞ்சம் கேள்விகள்லாம் கேட்கலான்னு இருக்கோம். அந்த எபிசோட் பண்ணும்போதுல நாங்களும் உங்களோட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபீஸ்லயும் அதை பத்தி தான் நிறைய பேசுறோம். பட் ஆனா நீங்க அந்த எபிசோட் பண்ணும்போது யாரை பத்தி பேசுறீங்கன்ற அந்த சர்வீஸ் இது எங்களுக்கே புரியாம இருக்கே சார். அது எப்படி சார் இது? என்ன பிரபா, நீங்க போய் இப்படி கேட்கலாமா? நம்ம என்ன வார்த்தை கொடுக்குறோம்? கான்பிடென்ஷியாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு தானே அந்த வார்த்தை. ஆமா சார். அதை நான் மாத்திரம் இல்லை, நீங்களும் சேர்ந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அதான் தட் இஸ் a ரூல். சார் எக்ஸ்க்ளூசிவ் டீம்ல இருந்து எங்களுக்கு ரொம்ப நாளா கேட்கணும்னு ஒரு கேள்வி சார். எப்ப பார்த்தாலும் மேடமே உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. மேடம் நீங்க கேள்வி கேட்கணும், கிரிட்டிக்கலா என்ன கேள்வி சார் கேட்பீங்க? ஏமா பொறுமைக்கு இலக்கணம் என்ன? இந்த கேள்வி கேட்குவோமா? அதாவது உங்களுக்கு என்ன பதில் வரணும்னு தெரிஞ்சுட்டு இந்த கேள்வி கேட்க கூடாது. பொறுமையின் இலக்கணம் திரு மோகன் அப்படின்னு நான் பதில் சொல்லணுங்கிறதுக்காக நீங்க கேக்குறீங்க. அவங்க கேட்டது என்ன வந்து எலிவேட் பண்றதுக்கு, நீங்க உங்களை எலிவேட் பண்ணிட்டா என்ன சார்? எக்ஸ்க்ளூசிவ்ல நம்ம ஹை அண்ட் ப்ரொஃபைல்ஸ் கிளைண்ட்ஸை மீட் பண்றோம் சார். நம்ம அவங்க ஃபேமிலியை நம்ம விசிட் பண்ணி பார்க்கும்போது அப்பாவுக்கு ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அவர் வந்து ஃபினான்ஷியல் ஹைட்டை பார்க்கணும், அம்மா வந்து ஹாரோஸ்கோப் மேட்ச் ஆகணும், அண்ட் இப்போ கூட பிறந்தவங்க 2 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படி வைக்கிறாங்க. பொண்ணு அவங்க வந்து ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோனை நோண்டின்னு இருக்காங்க. சார் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆளாளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லும் போது நான் உங்க கூட தான் இவ்வளோ வருஷம் டிராவல் பண்றேன், நீங்க எப்படி இப்படி ஒரு சொல்யூஷனை உடனடியா கொடுக்க முடியாது? 5 நிமிஷத்துல அவங்க எல்லாரும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. இந்த விதை நீங்க எப்படி சார் கத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலி இதுக்கு சின்ன பதில் நான் ஒண்ணு சொல்லிடுறேன் மோகன் சார். நான் இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு 40-42 வருஷம் ஆகுது. அப்பா அவருக்கு என்ன வயசு இருக்கும், ஒரு 30 வயசு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கும் 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி திருவாரூர்ல சின்ன பையனா இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க மாமியார் சொல்லினா எல்லாரும் வயசானவங்க எல்லாம் சுத்தி உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு வேணுமா, அந்த பையன் வேணுமா, இது சரி வருமா, இது சரி வராதா, 10 பவுன் நகை போடுவாங்களா, இந்த டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே நட்ட நடுவுல வந்து நின்று இந்த பொண்ணுக்கு இந்த பையனை முடிவெடுத்து டிக்ளேர் பண்றது இவர் தான் பண்ணுவார். அதனாலதான் அவர் வந்து பார்த்த உடனே அவங்க அப்படியே கன்வின்ஸ் ஆறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா அவர் ஏதோ மயக்க பொடிலாம் போடுவாருன்னு அதெல்லாம் பண்ண மாட்டார் அவர். பேசிக்கா நம்ம போய் உட்கார்ந்து பேசும்போது அவங்கள முதல்ல பேச விடுறோம், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எதை எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து அனலிட்டிக்கலா திங்க் பண்றோம். அவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம மனசுல என்ன ஓடுதுன்னா, ஒரு டைரக்டருக்கான ஒரு மூடு இருக்கு. இந்த காட்சியை எப்படி வச்சா இது ஜெயிக்கும், இந்த பாடலுக்கு எந்த மாதிரி காட்சி வச்சா ஜெயிக்கும்னு யோசனை பண்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஃபிலிம் டைரக்டருக்கு உள்ள இமேஜினேஷன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நீங்க சொன்னீங்களே போனை நோண்டிட்டு இருக்கிற பெண்ணு டபுக்குன்னு ஏந்து நம்மளை பார்த்து உட்காந்து சிரிக்க ஆரம்பிப்பார். அவளை ஈடுபடுத்தி பேச வைக்கிறதுங்கிறதே ஒரு டெக்னிக். அதுல நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது உண்மைதான். அது வந்து ப்ரைடா சொல்லலை, நம்மளோட டெடிகேஷன் வந்து அந்த இடத்துல தெரியுது, வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் ஈஸி. வரன் தேடுறது கடையில போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில இயங்குற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில பதிவு பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமா அமையும். வணக்கம் மோகன் சார். எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் 200th எபிசோட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல ரொம்ப சந்தோஷப்படுறது நாங்க தான். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் ஒவ்வொரு தடவை சோஷியல் மீடியால போகும்போதும் நல்ல கால்ஸ் அண்ட் லீட்ஸ் நமக்கு வரும். ஸோ அந்த லீட்ஸை பேசி அதை வந்து அப்பாயின்மெண்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி அதை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டா நாங்க கொண்டு வருவோம். அந்த அப்பாயின்மெண்ட்டா கொண்டு வரும்போது ஓகே இன்னைக்கு இந்த அப்பாயின்மெண்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஏன்னா உங்களுக்கே தெரியும் அன்அச்சீவபிள் டார்கெட் கொடுக்கறது தான் மேடமோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹாப்பியா வரும்போது
இல்லம்மா இந்த ப்ரொஃபைல பண்ண முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்கல்ல சார், எப்படி சார் அதை சூஸ் பண்றீங்க? அது வந்து இன்னைக்கு பிசினஸ் அப்படின்னு வருது, இன்னைக்கு நம்ம பண்ணணுங்கிற டார்கெட்டும் இருக்கு, இன்ஸ்டன்ட் இந்த ப்ரொஃபைல் பண்ண முடியும், இது இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க? அதாவது இதுக்கு நம்ம இந்த வாங்குற பணத்துக்கு சர்வீஸபிளா இருக்கா, அந்த ப்ரொஃபைலுக்கு நம்மளால சர்வீஸ் பண்ண முடியுமா, நம்பர் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் வந்து மேட்சிங் ப்ரொஃபைல்ஸ் நம்மள்ட்ட இருக்கா, மூணாவது வந்து அவங்க கேட்குற விஷயங்கள் வந்து நியாயமா இருக்கா, இல்லை அவுட்ரேட்டா அதை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியுமா இருக்கா அப்படிங்கிறது இருக்கு. நம்ம எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் பண்ணாதனால அந்த குழந்தை கல்யாணம் ஆகாதுங்கிறது இல்லை, அது நார்மல் ஆகிடும். அதனால 2 பீப்புள் தான் இருக்கிறாங்க, அதாவது தானா சுயமா பண்ணிக்கக்கூடியவங்க. அது கிட்டத்தட்ட நம்மள்ட்ட 6 லட்சம் மெம்பர் இருக்கிறாங்க. இதுல செலக்டிவா நம்மளால சர்வீஸ் பண்ண முடியுங்கிறத உணர்ந்து அதுக்குள்ள எடுக்கும்போது தான் எக்ஸ்க்ளூசிவ்குள்ள கொண்டு வர முடியும். இல்லைன்னா கொண்டு வரது சாத்தியமே இல்லைம்மா. சாய்ஸ் ஆஃப் ப்ரொஃபைலுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார், ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் நீங்கள் வந்து அவங்க பர்சனல் அவங்க மீட் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்க, அவங்க பேரண்ட்ஸ் வரணும்னு சொல்கிறீங்க, அவங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் அவங்க கூடவே அவங்க பொண்ணோ பையனோ யாருக்காக பார்க்குறாங்களோ அவங்களையும் அழைச்சிட்டு வரணும்னு சொல்கிறீங்க, இல்லை அவங்களுக்கு ஹோம் விசிட் போய் பார்க்கணும்னு சொல்கிறீங்க. எப்படி சார் இவங்களால டயர்டே ஆகாமல் இவ்வளவும் பண்ண முடியுது? இவ்வளோ கேஒய்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நோ யுவர் கஸ்டமர் நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் போய் பார்க்குறதோ இல்லை அவங்கள வர சொல்லி பையன் பொண்ணோட உட்காந்து வச்சு பேசும்போதோ நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது. அந்த சர்வீஸை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம சர்வீஸ் எடுத்து பிரயோஜனமே கிடையாது. எல்லாத்தையும் மீறி இன்னொரு மேஜிக் ஒன்று இருக்கு. நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு நல்ல பெரிய கஸ்டமர் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த ஃபேமிலியை சொல்லலாம்னு மனசுக்குள்ள நினச்சிப்போம். ஆனால் இந்த ஃபேமிலியை சொன்னால் இவங்களுக்கு சூட் ஆகுமாங்கிறத வந்து நம்ம நேரம் போய் பார்த்தா தான் டிசைட் பண்ண முடியும். இது மாதிரி மல்டிபிள் வேல வந்து அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இதுக்காக நம்ம வந்து எடுக்கிற எஃபர்ட்டுக்கு மைண்டில் டயர்டாங்க அப்புறம் நம்ம சர்வீஸில் இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லைம்மா. டயர்டுங்கிற வார்த்தை வந்து நம்ம லைஃப்பில் இருக்கவே கூடாது. என் லைஃப்பில் இல்லை, உங்கள் எல்லார் லைஃப்லையும் இருக்கக்கூடாது. நம்ம ஊர்லயே வந்துட்டு கோயம்புத்தூர் வேணாம், பெங்களூர் வேணாம், சென்னை வேணாம் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னும் கேட்டா பக்கத்து தெருவுல எனக்கு பையனோ பொண்ணோ வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா அமெரிக்கால இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் இந்த ஸ்டேட் வேணாம் அந்த ஸ்டேட் வேணாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சார் சேலஞ்ச் பண்ண முடியும்? எப்படி நம்ம மேனேஜ் பண்றதுன்னு தெரியல சார் எங்களுக்கு. யோசனை பண்ணி பாருங்க. யூஎஸ்ங்கிறது வந்து இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்ல ஜெயந்தி, அமெரிக்கால வந்து டைம் ஜோன் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. இப்ப நம்ம அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வராங்க, அவங்க சொல்றதை கேட்டுக்கலாமா? ஆமா, நான் பர்சனலா போயிட்டு வரேன், ஏதோ கம்பெனியில கொடுத்து அனுப்புற மாதிரி சொல்றீங்க. உதாரணத்துக்கு பார்த்தா ஈஸ்ட் கோஸ்ட்க்கும் கலிபோர்னியாவுக்கும் 3.5 மணி நேரம் டிஃபரன்ஸ். இப்ப நமக்கும் துபாய்க்கு இருக்கிறத விட ஜாஸ்தி டிஃபரன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ் நிறைய இருக்கு அவங்களுக்கு. இதை தாண்டி வெதரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட வெதர் தான் டெக்ஸஸ்ல இருக்கு. அதான் ஈஸ்ட் கோஸ்ட்ல பாத்தீங்கன்னா கனடால என்ன வெதர் இருக்கோ அந்த மாதிரி குளிர் பிரதேசம் அது. அப்போ ஈஸ்ட் கோஸ்ட்ல இருந்தவங்களால டெக்ஸஸ்ல போய் இருக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதனால நம்ம தான் பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னுவாங்க, அந்த மாதிரி கிளைண்ட் இஸ் ஆல்வேஸ் ரைட். நம்ம தான் என்ன பண்ணணும்னா கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுட்டு தான் சர்வீஸ் பண்ணுமே தவிர எல்லா நேரத்தையும் கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. 1000 பேராமீட்டர் வச்சு கிளைண்ட்ஸ் வராங்க சார். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபைல்ஸ் எடுத்து நாங்களும் உங்ககிட்ட கொடுக்குறோம். பட் கொடுத்ததுக்கு அப்புறம் கிளைண்ட் வந்து என்ன சொல்றாங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு எங்களுக்கு ரொம்ப தோன்றிடுது. ஆனா நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க சார்? உங்களோட தான் உட்காந்து நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் மோஸ்ட் ஆஃப் டைம் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்கிட்ட நான் பேசுறத நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்றேன், இந்த காரணத்தினால இதை வேண்டாம்னு சொன்னீங்க, ஆனா இந்த காரணத்தை விட்டு இதுல இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன். சரி பார்க்கலாம் சார்னு ஆரம்பிச்சு கல்யாணமா முடிஞ்சிருந்தது. இது மாதிரி நம்ம எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம். அதே சமயம் அவங்களுக்கு மனசுல டெஃபினட்டா இது வேண்டாம்னு தோணி போச்சுன்னா எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லாத அடுத்த ப்ரொஃபைலுக்கு போயிடுறோம். இதுதான் இந்த சர்வீஸுடைய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா நம்ம ஜெயிக்கணுங்கிறது விஷயம் இல்லை, 2 குடும்பங்கள் ஜெயிக்கணுங்கிறது தான் அந்த இடத்துல விஷயம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. ஆனா இதுல பலனையே எதிர்பார்த்தே ஆகணும். பலன் தான் சக்சஸ் ஃபீஸ், ஞாபகம் வச்சுங்க. சார், நான் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் கஸ்டமர் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த ப்ரொஃபைல் கொடுமான்னு கேட்டு வாங்கிட்டு அந்த ப்ரொஃபைல் பார்த்துட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. பல நேரம் அவங்க எக்ஸ்க்ளூசிவ் மெம்பராகவே கன்வெர்ட் ஆகிடுவாங்க. இந்த மேட்சிங் கால்குலேஷன் உங்களுக்கு எப்படி வருது சார்? இதெல்லாம் நம்ம 25 வருஷம் படிப்பு மாதிரி. எல்லாரும் 5 வருஷத்துல பட்டம் வாங்குவாங்க. நான் 25 வருஷமா பட்டம் வாங்குறதுக்கான முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன்னா விஷயம் அது.